நம்ம பார்த்துருக்கலாம் நம்ம வீட்டில் நம்ம தாத்தா பாட்டி அவங்க வெத்தில போடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். ஏன் அப்படி போடுறாங்க? ஸோ வெத்தில நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குது தானே, ஸோ அது செமிப்பாடு அடையும் என்று சொல்லப்படுது. இப்படி சாப்பிட்றதுனால நம்மளோட பசி இருக்குது தானே, பசியும் பெருமளவு நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஒரு சிலர் வெத்திலேயே தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை அவங்க குடிச்சு வருவாங்க. அதில் ஒரு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு ஜீரண பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னா, வெத்தில இருக்குது வெத்திலையோட சிறிது கல்லுப்பு போட்டுட்டு அதோட சீரகம் இருக்கு தானே, ஸோ அதையும் போட்டு நம்ம சாப்பிட்டு வந்தால் அந்த ஜீரக பிரச்சனை நமக்குள்ளே இருக்கிறது அது இல்லாமல் அப்படி போயிடும். இன்னொன்று, வெத்திலையோட ஓமம் சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளோட உடம்புல இருக்க எலும்புகள் இருக்கு தானே, ஸோ அதெல்லாம் ரொம்ப பலப்படும்னு சொல்லப்படுது. இன்னொன்று, நம்மளுக்கு தொண்டைக்கட்டு இருந்துச்சுன்னா அவங்க இந்த வெத்திலையோட என்ன செய்யணும்னா சுண்ணாம்பு இருக்கு தானே, ஸோ அதை போட்டு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அந்த தொண்டை கட்டுற பிரச்சனை அது எல்லாமே போயிடும். ஆனால் ஒன்று, வெத்திலை எப்போவுமே காரத்தன்மை கொண்டதாக இருக்கும். முக்கியமாக நம்ம வெத்திலை யூஸ் பண்ணும்போது அதில் காம்பு பகுதி இருக்கு தானே, அதையும் அதில் நரம்பு பகுதி இருக்கு தானே, ஸோ அதையும் நீக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்தணும். வெத்திலை எடுத்துக்கொண்டீங்கன்னா வெத்திலையில இரும்பு சத்து, நார் சத்து, கல்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், விட்டமின் சி, விட்டமின் ஏ போன்ற சத்துக்களும் அந்த வெத்திலையில அடங்கும்.